அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எஜுகேஷன் சைக்காலஜியுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ இது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து நம்ம எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பா நம்ம எஜுகேஷன் சைக்காலஜில 30க்கு 30 மார்க் வாங்குறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சியா இருக்கும். ஸோ கண்டிப்பா இது 2021 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பா நான் அடுத்த காணொளியில 2019 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் போடுறேன். அதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் பேப்பரும் நம்ம போடுறோம். ஸோ இது ஒரு சீரியஸா நம்ம இன்னிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு போனாலே நமக்கு 30 கொஸ்டின்லேருந்து அதுலேருந்து 15 கொஸ்டின் கேட்கறதுக்கு மிக மிக அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போனாலே 50% ஆஃப் மார்க் நீங்கள் வாங்குறதுக்கு மிக முக்கியமான ஒரு முயற்சியாக இருக்கும். ஏன்னா நானும் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அந்த மாதிரி தான் முயற்சி பண்ணேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுத்தனால தான் நமக்கு அதிகமான மார்க் வரதுக்கு நமக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. ஸோ அதேனால நீங்கள் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எல்லா சப்ஜெக்ட்க்கும் யூஸ் ஆகும். இது ரெண்டுமே இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இனிலேருந்து நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் நம்ம ஆரம்பிப்போம். ஸோ இப்போ 21லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். அடுத்து 19, அதுக்கப்புறம் 17. ஸோ ஒரு வருஷமா நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இந்த காணொலி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாரெல்லாம் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். யாருக்கெல்லாம் ஜிகே மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதோ, ஸோ ஜிகே மெட்டீரியல்ஸ் எம்சிக்யூஸ், தரமான எம்சிக்யூஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ ஜிகே மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறாங்க, எம்சிக்யூஸ் வாங்கி நீங்கள் அதை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிட்டு போகலாம். ஸோ யாருக்கெல்லாம் ஜிகே மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதோ நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதேமாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் இப்போ சிலபஸ் மாற்றினால கடைசியாக நம்ம கேட்ட 1 to 6 இப்போ புது சிலபஸ் படி 1 to 6 யூனிட் உண்டான மெட்டீரியல்ஸ் என்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். ஸோ அதேமாரி நான் எஜுகேஷன் சைக்காலஜி புக்கு நான் இதை உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். புக்கு எஜுகேஷன் சைக்காலஜி எஸ்கே மங்களுடைய தரமான ஒரு புக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 10 யூனிட்டும் கவர் ஆகும். ஸோ தேவைப்படுறவங்கள அதுவும் வாங்கி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ வாங்க நம்ம காணொலிக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் தாண்டாய்க் சிஸ்டம் சம்திங் கால் டேஷ். ஸோ தாண்டாயோடைய அமைப்பு சில நோக்கங்களில் என்ன கேட்டிருக்காங்க. தாண்டாய் கண்டிப்பாக இந்த தாண்டாய்க்கு பற்றி கண்டிப்பாக நமக்கு கேட்பாங்க. ஸோ இதில் முக்கியமான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் அதுலேயே ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ஆன்சர் பான் சைக்காலஜி. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ தாண்டாயோடைய கொஸ்டின் பாருங்கள். இந்த தாண்டாயோடைய சிஸ்டம் சம்டைம்ஸ் கால் பான் சைக்காலஜி. ஸோ இது அமைப்பு நம்ம சில வாட்டி அமைப்புகள் என்ன நம்ம கூப்பிடுவோம்னா பான் சைக்காலஜின்னு கூப்பிடுவோம். ஸோ ஓகே, அடுத்து பாருங்கள். ஸோ நம்ம வெறும் ஆன்சர் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ அதுக்கு உண்டான இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் கூட நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு தரவு பண்ணிட்டு போகணும். ஸோ கோல் சைக்காலஜினா என்ன, லேர்னிங் சைக்காலஜின்னு என்ன, இன்சைன்ஃபுல் சைக்காலஜினா என்ன, இது யாரோடைய ஆத்தருடைய கனெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி. இப்போ பான் சைக்காலஜி நம்ம தாண்டையோடைய கனெக்ஷன் ஆகுது. ஸோ கோல் சைக்காலஜி யாரோடைய ஆத்தரோடைய கனெக்ஷன் ஆகுது, லேர்னிங் சைக்காலஜி யாரோடைய ஆத்தர் கனெக்ஷன் ஆகுது, இன்சைன் சைக்காலஜி யாரோடைய ஆத்தரோடைய கனெக்ஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம படிச்சுட்டு போனால் தான் நமக்கு ஒரு நல்ல மதிப்பெண் நம்மளால் வாங்க முடியும். ஓகே, அடுத்து டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட் இன்வால்வ்ஸ் தி மூவ்மெண்ட் ஃப்ரம் தி ஹோல் பார்ட் அண்ட் ஃப்ரம் தி பார்ட் டு ஹோல். ஸோ ஹூ செட் திஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னது அப்படின்னு சொல்லி டெவலப்மெண்ட் வளர்ச்சியை பற்றி யார் சொன்னது அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ வளர்ச்சியை பற்றி சொன்னது யாருன்னா குப்புசுவாமி. ஸோ குப்புசுவாமி தான் இந்த வளர்ச்சியை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாரி நம்ம இந்த ஆப்ஷன் மட்டும் படிக்கக்கூடாது, கீழே இருக்கிற ஆப்ஷனும் படிச்சுக்கணும். ஸோ காண்டார் லாக்ஸ் யார், ஹண்ட் யார், ஸோ அதுக்கப்புறமா கிருஷ்ணமூர்த்தி யார், இவங்கள பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு படிச்சுட்டு போனால் தான் நம்மளால் தரமான என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து சைல்ட் கெட்ஸ் கிளாரிஃபிகேஷன் ஆர் மாரல் கான்செப்ட் ஃப்ரம் டேஷ். ஸோ இதை ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சைல்ட் கெட்ஸ் கிளாரிஃபிகேஷன் ஆர் மாரல் கான்செப்ட் ஃப்ரம். ஸோ சைல்டு எதுலேருந்து கிளாரிஃபிகேஷன் மாரல் கான்செப்ட் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக தான் ஒரு குழந்தை என்ன ஆகும்னா அதோடைய ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளும். ஸோ மாரல் கான்செப்டை கற்றுக்கொள்வது எதுலேருந்துன்னா இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக தான். ஓகே, சுய அனுபவத்தின் மூலியமாக தான் நம்ம ஒரு குழந்தை என்ன பண்ணோம்னா இந்த மாரல் கான்செப்டை கற்றுக்கும். ஓகே, அடுத்து பாருங்க. எமோஷன் இஸ் டு மோட்டிவேஷன். ஸோ அட்டென்ஷன் இஸ் தி பர்செப்ஷன். ஸோ இது யார் சொன்னது, இந்த கான்செப்ட் யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் யார் சொன்னது தான் இந்த காரல் யூ ஸ்மித் அண்ட் மார்கரெட் எஃப் ஸ்மித். ஸோ இவங்க தான் இந்த கான்செப்ட் சொன்னது. ஸோ இந்த கான்செப்ட் நம்ம படிக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு இதுலேயே நமக்கு 4 ஆப்ஷன் வருது, 4 கொஸ்டின்ஸ் நமக்கு இதுலேயே ரைஸ் ஆகுது. ஸோ இந்த 3 பேர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகணும். ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்த கொஸ்டின்
அக்கார்டிங் டு எரிக்சனுடைய ஸ்டேஜஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அக்கார்டிங் டு எரிக்சன் த ஸ்டேஜ் ஆஃப் அன் இன்ஃபீரியாரிட்டி பிலாங்ஸ் டு தி ஏஜ் ஆஃப் டேஷ். ஸோ எரிக்சனுடைய இன்ஃபீரியாரிட்டி ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அது நம்ம ஆப்ஷன்ஸில் பார்ப்போம். ஸோ 12 to 19, 6 to 12, 3 to 6, 6 to 18. ஸோ இன்ஃபீரியாரிட்டி ஏஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 6 to 12 தான் நமக்கு இன்ஃபீரியாரிட்டி ஏஜ். ஸோ 6 to 12. ஓகே, அடுத்து ஃபைண்டிங் தி கோல்பர்க் தியரி. ஸோ கோல்பர்க் தியரியோடைய மாரல் டெவலப்மெண்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஸ்டடி கண்டக்டட் ஆன் டேஷ் ஃப்ரம் தி டிஃப்ரெண்ட் கல்ச்சர். ஸோ கோல்பர்க்கோடைய ஸ்டடிஸ். ஸோ இதை எதை கேட்குறாங்க? ஸோ 100. ஸோ 100 இதை நோட் பண்ணிக்கங்க. ஓகே, கோல்பர்க்கோடைய ஸ்டடிஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் நம்ம கோத்ரூ கொண்டு போகணும். அடுத்து த வேர்டு எமோஷன் இஸ் டிரைவ் ஃப்ரம் தி லாத்தின் வேர்ட் எமோவர் விச் மீன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய கரெக்டான ஆப்ஷன்ஸ் நம்ம போவோம். இட் மீன்ஸ், ஸோ இதோட கரெக்டான ஆப்ஷன் டு ஸ்ட்ரிப் அப். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் நமக்கு இந்த ஜிகே பொறுத்த வரைக்கும், எஜுகேஷன் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். ஸோ இதை பார்த்துக்குங்க. த பீரியட் ஆஃப் அன் இன்டிமேசி இஸ் தி டேஷ் ஸ்டேஜ் ஆஃப் அன் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்டிமேசி எந்த ஸ்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. இன்டிமேசி எந்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டேஜ். ஸோ 6 சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் ஸ்டேஜஸ் இருக்கும், அந்த ஸ்டேஜஸ் பார்த்துட்டு போயிருங்க. அது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமானது அந்த ஸ்டேஜஸ். அடுத்து ஸ்கின்னர் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸ்கின்னரு, தாண்டாயி, அதுக்கப்புறமா பியாஜே. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம தரவாக நம்ம படிச்சுட்டு போகணும். இப்போ ஸ்கின்னருடைய தேரி பார்த்தீங்கன்னா இதுலேயே நமக்கு இன்னொரு கொஸ்டினோட ஆன்சர் நமக்கு தெரியுது. ஸ்கின்னருடைய தேரி என்னன்னா இந்த ஆப்ரண்ட் கண்டிஷன் இஸ் டெவலப்மெண்ட் அலாங் தி லைனர் ஆஃப் அன் தாண்டாய். ஸோ ஸ்கின்னருடைய தேரி ஆப்ரண்ட் கண்டிஷன் இஸ் டெவலப்மெண்ட் அலாங் வித் தி லைனர் ஆஃப் தாண்டாய் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிஹேவியர் ஆர்கனைசேஷன். ஸோ பிஹேவியர் ஆர்கனிசம், ஸ்கின்னருடைய பிஹேவியர் ஆர்கனிசம். மாடிஃபைட் இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மாடிஃபைட் ஆஃப் அண்ட் பிஹேவியர் யார் சொன்னது? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் யார் சொன்னது? ட்ரையல் அண்ட் எரர். ஸோ ட்ரையல் அண்ட் எரர் யார் சொன்னது அப்படின்னு சொல்லி நம்ம இதுவும் நம்ம படிச்சுட்டு போகணும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலே நம்ம ஒரு நல்ல மதிப்பெண் வாங்குறதுக்கு நமக்கு ஒரு கண்டிப்பாக நம்மளை ஒரு முயற்சியாக இருக்கும். ஓகே, அடுத்து தாண்டைக் propound the following law of an learning on the basis of an theoretical notion about the learning process. ஸோ இது பார்த்தீங்கன்னா law of an associate shifting. ஸோ law of an associate shifting. ஸோ யாரெல்லாம் தமிழில் தேவைப்படுதோ தமிழ்லையும் நீங்கள் படித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம தமிழில் இங்கிலீஷில் ரெண்டுமே படிச்சுட்டு இருந்தால் நமக்கு காணொலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ அதனால் நம்ம இங்கிலீஷ் நம்ம படிச்சுட்டு நம்ம ஆன்சர் போகிறோம். தமிழில் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் படிச்சிக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க்கில் போடுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃப். ஓகே, அடுத்து forgetting the loss of permanent of and temporary of the ability to recall the recognition something learning earlier. Who said this statement? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னா மன் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கும் போது பத்தையா யார், ரைபன் யார், அதேமாரி முக்கியமான ஒரு ட்ரிவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து த மெயின் ப்ரொபோகரேட்டட் ஆஃப் அன் அனாகிக் தியரி வாஸ் டேஷ். ஸோ அனாகிக் தியரி யார் சொன்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பியர்மேன். ஸோ ஸ்பியர்மேனு அனாகிக் தியரி சொன்னார். ஸோ அதேமாரி தாண்டாயை பற்றி படிச்சிக்கணும், மார்ஃபி பற்றி படிச்சிக்கணும், அண்ட் தாட்சன் பற்றி படிச்சிக்கணும். ஓகே, அடுத்து டேஷ் ப்ரொபோகேட் தி ஜிஹெச் தாம்சன். ஸோ தாம்சன் என்ன ப்ரொபோகேட் பண்ணார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவர் ப்ரொபோகேட் பண்ணது எதுனா த சாம்பிளிங் தியரி தான் இவர் ப்ரொபோகேட் பண்ணது, த சாம்பிளிங் தியரி. ஓகே, அடுத்து பாருங்க கார்னர் சேலஞ்ச் தி நோஷன் ஆஃப் டேஷ். ஸோ கார்னர் சேலஞ்ச் தி நோஷன் ஆஃப் டேஷ். எதை சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். ஸோ கார்னர் எதை சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சேலஞ்ச் பண்ணுறாரு. ஓகே, அடுத்து த மோட்டிவேஷன் இஸ் தி ஃபீலிங் விச் இன்சிடென்ட்ஸ் ஆர் ஆர்கியூ ஆஸ் டு ஆக்ஷன். ஹூ செட் திஸ் ஸ்டேட்மெண்ட்? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னா ஸோ ஆல்டர் அண்ட் ஹாட்ஃபீல்ட். ஓகே, அடுத்து த இண்டிவிஜுவல் கேன் மோட்டிவேட் டுவோர்ட்ஸ் டேஷ் ஒன்லி. ஸோ இண்டிவிஜுவல் கேன் மோட்டிவேட் டுவோர்ட் டேஷ் ஒன்லி. ஸோ இந்த 4 ஆப்ஷனும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த செல்ஃப் அக்யூசேஷன், இண்டிவிஜுவல் மோட்டிவேட் ஆகுது செல்ஃப் அக்யூசேஷன். இந்த 4ம் நம்ம படிச்சுட்டு போகணும். செல்ஃப் நீட்னா என்ன, சைக்காலஜிக்கல் நீட்னா என்ன, செல்ஃப் எஸ்டீம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஸ்டேஜஸ் நம்ம படிச்சுட்டு போகணும். ஸோ அடுத்து
contemporary philosopher reject the theory of free will developed by dash. ஸோ இது பிளாட்டோ. ஸோ யார் இதை ரிஜெக்ட் பண்ணனா? பிளாட்டோ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The personality is what which permit and prediction of what the person will do in the given situation அப்படிங்கிறத கேட்டல். அதேமாதிரி வாட்சன் பற்றி படிச்சிக்கணும், இந்த மோஷன் பிரின்ஸ் பற்றி படிச்சிக்கணும். அதுக்குள்ள மிஸ்லோ செல்ஃப் அக்யூசேஷன் தியரி பிலாங்ஸ் டு டேஷ் கேட்டகரி. மிஸ்லோ செல்ஃப் அக்யூசேஷன் தியரி பிலாங் ஹியூமனைஸ் அப்ரோச். ஸோ மிஸ்லோடைய தியரி செல்ஃப் அக்யூசேஷன் தியரி எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஹியூமனைஸ் அப்ரோச்சை குறிக்குது. அதேமாதிரி மாரல் அப்ரோச்னா என்ன, டிரைவ் அப்ரோச்னா என்ன, சைக்கோ அனாலிட்டிக்கல் அப்ரோச்னா என்ன நம்ம படிச்சுட்டு போகணும். ஓகே, அடுத்து த கேட்டல் பர்சனாலிட்டி inventory is known as dash inventory. So cattle personality inventory is known as an cattle 16th personality factor. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம எதுலேருந்து நம்ம படிக்க முடியும்னா அந்த எசென்ஷியல் எஜுகேஷன் சைக்காலஜி புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் எல்லாம் இங்கிலீஷில் தரவா அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்து த மென்டல் ஹெல்த் இஸ் அன் ஃபுல் அண்ட் ஹார்மோனியஸ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் ஹோல் பர்சனாலிட்டி. ஹூ செட் திஸ் ஸ்டேட்மெண்ட்? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொல்லுன்னா? ஹேட்ஃபீல்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னா? ஹேட்ஃபீல்ட். அதுக்கப்புறம் நேஷனல் சொசைட்டி அண்ட் மென்டல் ஹைஜீனிக் வாஸ் ஃபார்ம்ட் இன் டேஷ் விச் க்ரூ இன் டு தி இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஃபார் மென்டல் ஹைஜீன். ஸோ இதை சொன்னது எந்த வருஷம் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1919 சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி டேஷ் கன்சிஸ்டிவ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சேலஞ்சிங் ஹெல்த் ப்ராப்ளம் இன் தி மாடர்ன் டைம்ஸ். ஸோ இதை சொன்னது யாருன்னா? மென்டல் ஹைஜீன். ஸோ மென்டல் ஹைஜீன், மனநலம். அடுத்து இன் டேஷ் ஸ்டேட் இன்ஸ்டியூட் தி எஜுகேஷன் வாஸ் அப்கிரேட்டட் அண்ட் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் ட்ரைனிங். ஸோ எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை நம்ம படிச்சுட்டு போனோம் இன் 1970. அடுத்து இந்த ஃபண்ட் ஷேரிங் பேட்டர்ன் ஆஃப் அன் சமக்ரா சிக்ஷா ஸ்கீம் பிட்வீன் சென்டர் ஸ்டேட். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது 60-40. ஸோ ஃபண்டு ஷேரிங் சமக்ரா சிக்ஷா ஸ்கீமில் நம்ம ஃபண்டு சென்டர் அண்ட் ஸ்டேட் ஷேர் பண்ணுறது எப்படின்னா 60-40. ஸோ 60 சென்டர், ஸ்டேட் 40. அதுக்கப்புறம் திங்கிங் இன் தி இம்ப்ளிசிட் ப்ராப்ளம் சால்விங் பிஹேவியர். ஹூ செட் திஸ் ஸ்டேட்மெண்ட்? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மௌசின். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னதெல்லாம் கேட்பாங்க. இதை கண்டிப்பாக நம்ம தரவாக படிச்சுட்டு போகணும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஹேஸ் அன் இன்டர்பர்சனல் ப்ராசஸ். ஸோ எம்ப்ளாயிங் தி சைக்காலஜிக்கல் மெத்தட் அண்ட் ஏம் அட் அண்ட் இம்ப்ரூவிங் தி மென்டல் ஹெல்த் ஆஃப் அண்ட் கவுன்சிலிங். ஹூ செட் திஸ் ஸ்டேட்மெண்ட்? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. ஸோ இதை நம்ம தரவாக பார்த்துக்கணும். ஸோ இந்த பேட்டர்ன் போன வாட்டி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இயர்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தியரிஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன வாட்டி ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க, இந்த வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா தியரிஸ் கேட்பாங்க, இல்லைனா இயர்ஸ் கேட்பாங்க, எந்த வருஷம் கேட்பாங்க, இல்லைனா தியரிஸ் கொடுத்துட்டு அந்த தியரி எந்த இயரில் கொடுத்துருக்காங்க, எந்த இயரில் கேட்டாங்க, அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேட்டர்ன் மாற்றிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம ப்ரீவியஸ் 2019 கொஸ்டின் நம்ம பார்த்தோம்னா வேறு பேட்டர்னாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம கவனியில் அதை பார்ப்போம். ஸோ அந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா வேறு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிங்க. ஏன்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எஜுகேஷன் எப்படி நமக்கு மேஜர் சப்ஜெக்ட் எப்படி முக்கியமானதோ அதேமாரி நம்ம எஜுகேஷன் சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதேமாரி ஜிகேவும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.